இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாண நாள் அன்னைக்கு உன் மனைவி ரேவதிக்கு பெரிய கண்டம் இருக்கு. உயிருக்கு ஆபத்தான கண்டம் இருக்கு. அவளை அந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அன்னைக்கு அவளை வெளியே எங்கேயும் அனுப்பாத. உன் பார்வையிலேயே வச்சுக்க. அதான் அவளுக்கு நல்லது. இந்த ஆபத்துல இருந்து அவ தப்பிச்சிட்டா அப்புறம் உங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கவலைப்படாதப்பா, ரேவதிக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. நீங்க 2 பேர் யாருக்கு எந்த கருத்தில் நினைச்சது இல்லப்பா. உங்களுக்கு எப்படிப்பா நல்லது நடக்காம போகும்? கன்ஃபார்மா ரேவதி இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நல்லபடியா வெளியே வருவா பாரு. தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா சகல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு தப்பு பண்ணலையாப்பா. ரேவதிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு தானே அந்த அப்புறம் ஏப்பா அப்படி பேசுற? ரேவதி கிட்ட இதை பத்தி பேசியிருக்கணுங்க. என்ன சொல்ற சகல? ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பா வெளியே போயிருக்க மாட்டார்ல. அதெல்லாம் சொல்லி பயமுறுத்த வேண்டாம் தாங்க நினைச்சேன். சகல, நடந்தது பேசியதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நடக்க வேண்டியதை பாப்போம்ப்பா. டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? வேற காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லையே? அது எதுவாக இருந்தாலும் எப்படியாவது சரி பண்ணிடுங்க டாக்டர். எப்படியாவது அவளை என்ன காப்பாத்தி கொடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவங்க கண்ணிமையை மூடாம இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அது பலன் கொடுக்கல. அவங்க கண்ணிமையை மூடினா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பொசிஷன்ல தான் இருக்காங்க அவங்க. அவளை எப்படியாவது காப்பாற்றணும். எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வர வைக்கணும்னு கூட சொல்லுங்க. நான் அவங்கள வர வைக்கிறேன். அவ எப்படியாவது நல்லபடியா பொழைச்சு வரணும் டாக்டர். சாரி சார், அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க கண்ணிமைகளை மூட நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.